ஹலோ அண்ட் வணக்கம் எவ்ரிஒன். இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு வடை ஆர் மசாலா வடைன்னு சொல்லலாம். இந்த ரெசிபி நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பட்டாணி பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த வடை கிறிஸ்பியாக வரணுன்னா நீங்கள் பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வராது. அதனால் நான் தால் வடை பண்ணுறதுக்கு எப்போவுமே பட்டாணி பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற தாலை ஒரு 2 hours சோக் பண்ண விடுங்க. அந்த பருப்பை அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 tablespoon ஹோல் தாலை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சோக் பண்ண தாலை ஒரு பிளெண்டரில் சேர்த்து 3 ரெட் சில்லி, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு கோர்ஸ் பேட்டரை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்த வடை பேட்டர் இந்த மாதிரி தான் கோர்ஸாகவும் திக்காகவும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஹோல் தாலோட இப்போ அரைச்ச அந்த வடை மாவையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் சாப்ட் ஆனியன், curry leaves, அதுக்கப்புறம் ஒரு 1/2 tablespoon சோம்பு சேர்க்குறேன். நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இந்த தால் வடையை பண்ணுறதுனால நான் சோம்பு சேர்த்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சோம்பு நமக்கு டைஜஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். ஆனால் ட்ரெடிஷ்னல் வேயாக பண்ணும் போது இந்த சோம்பு சேர்க்காம தான் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இஞ்சி அப்புறம் கொத்தமல்லி இலை இந்த மாதிரி சேர்த்தும் நீங்கள் பண்ணலாம். வடை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வடை மாவை பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வடை மாவை எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு ஃப்ரை பண்ண விடுங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக தட்ட வேண்டாம், மீடியமாக ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. வடையை போத் சைட்ஸும் திருப்பி விட்டு வேக விடுங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் நம்ம வடை கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பருப்பு வடை ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வடையை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி ஆர் டீயோட சாப்பிடும்போது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். As always, I thank you for watching and I'll see you next time.